ஷேய் நீதிமானே சூரியன் கணக்காப்பா. எப்பா திருவோடு கணக்கு நீதிமான் நீ கணக்கு போட்ட, நீதி அரசர் கணக்கு போட்ட. இந்த இரண்டு கணக்கில் உலக நாடு கணக்கு நம்ம விட்டாச்சு, கணக்கு கொடுத்துட்டு எல்லாம் கிளியரு. உள்ள பூரா மானிட பேல எல்லாம் என்ன இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு வரைக்கும் என்னென்ன நீ கொடுக்கணுமோ சூடு, அந்த சூடு கொடுத்து தான் வர நெரிச்சி வருது. இப்போ இடத்த கூடிய சீக்கிரமாக திருவோடு வச்சிரு. இடத்து பூமியில் பூரா திருவோடு வச்சிருப்பா. நீ தான் வைக்கணும். பூமிக்கு அதிபதி கடவுள்ல, பூமிக்கு சொத்துக்கு அதிபதி கடவுள், முக்கால் சத்தியம். அப்போ பூமியில் திருவோடு வைக்கணும். அப்போ திருவோடு நீ வச்சிருப்பா. திருவோடு வச்சா தப்பு செய்கிறவன் சீக்கிரமாக காலியாகும், செத்து போவான். அப்போ அவன் வீட்டு வாசலில் திருவோடு போயிடுச்சு. கன்னிமார் தமிழ்நாடு முழுவதும் வீட்டு வாசலில் திருவோடு போயிடுச்சு. திருவோடு போனால் அப்போ இடத்துக்கு அழிக்க வெளியே வருவான். அந்த திருவோடும் இடத்து பூமி அழிக்கிற திருவோடும் ரெண்டும் சேர்ந்து அடிக்கையில் மானிட அங்கனக்குள்ளே ரத்தமாக பூமியில் சிந்தும். அதுதான் கணக்கு. என்னப்பா சந்தோஷம்ப்பா. அடுத்து நீதிமன்றம் கோர்ட்டில் பெட்டிஷன் கணக்கு எழுதுவான் வழக்கறிஞர்கள். அதுக்கு திருவோடு வைக்கணும். திருவோடு வச்சா தானே இவனுக்கு அடி விழுந்தாத்தான் உட்கார்ந்து பேசுவான் கணக்கு. அடி நீதிமான் கொள்ளுதாரா. நீதிமன்றம் நம்ம கோர்ட்டுக்குள்ளே போய் நம்ம வாசிக்க வேண்டாம். நமக்கு 2 பொண்டாட்டி பிள்ளை இருக்கான், பிள்ளை இருக்குது, நம்ம எங்களுக்குள்ளே என்னத்தையா விவசாயம் பண்ணி சாப்பிடும்னு அவன் ஓடுவான். அந்த கணக்கு வரும், அப்படியே நின்று போவோம். நீதிமன்ற கோர்ட்டுக்கு வழக்கறிஞர் இனிமேல் உள்ளே தாவ முடியாது, உள்ளே போக முடியாது. இப்போ திருவோடு வழக்கறிஞர்கள் வீட்டு வாசலில் போயிடுச்சு. கணக்கு எழுதுகிற பெட்டிஷன் கணக்கில் திருவோடு போயிடுச்சு. இப்போ புரியுதா? சூரியன் கணக்கு கொடுக்கணும். ஏற்கனவே திருவோடு உள்ளே போட்டிருக்கான் கடவுள். அந்த திருவோடு கணக்கு வேறு முடிஞ்சு வச்சு. இன்று கணக்கு சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. அப்போ எழுதி போகிறவன், எழுதி பெட்டிஷனை தூக்கி ஆட்டிட்டு போகிறவன் கைலாசத்தில் எவ்வளோ நாள் ஆடிக்கிட்டு இருக்கு. பாயி பேகளா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு நீதிமான் பூமியில் நிற்க கடவுளை கையெடுக்காம விளாட்டா. அப்போ முற்றுப்புள்ளி 2 பேர் நாங்கள் கணக்கு எடுத்தோம். ஓலைச்சோடி ஏட்ட வெளியே எடுக்கல. இந்த இவ்வளோ தப்பு இருக்கும், நான் பூமியில் இறங்கியிருப்பேன்டா, என் பிள்ளையோடு உட்காந்து நான் கணக்கு போடுவேன்டா, என் மகளை வச்சு உலக நாடு விடுவேன்டா, இந்த பார் ஏட்டில் எழுதி பார் அப்படின்னு நான் தான் படித்தேன்டா. ஆனால் கடைசி முற்றுப்புள்ளியில் நீதிமன்றம் கோர்ட்ஸை நீதிமானே நான் தான்டா, ஏன்டா வர மாட்டான்டா. பாடுறா எழுதிருக்க இன்னும் வரலடா. எவ்வளோ கணக்குடா இருக்குது பாடுறா. தப்பு செஞ்சோம் கணக்கை பூரா பாடுறா. பத்திரப்பதிவில் தப்பு, தாசில்தார் விபோ தப்பு, இடத்தை பூரா மால் போட்டு எழுதி அவன் வேறு தப்பு. மத்திய அரசு மாநில அரசுங்கிற கணக்கில் ரோடு பைபாஸ் ரோடு போட்டு இதில் கையெழுத்து போட்டால் தாசில்தார் விவோ கலெக்டர் பத்திரப்பதி எல்லாம் நான் ஆக்கங்கட்ட கூவையும் இது வரண்டா, இதை வச்சு தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு கணக்கு 8 எழுதியிருக்கு. என்ன காரணம்? கைலாசத்தில் அவன் போட்ட 8 செண்டு அந்த கழிவு போகிறதுல நாங்குவழி சாலையில் உள்ளே மாட்டி நிற்கான். இதைத்தான் பிடிப்பேன் அப்படின்னு. என் பூமி என் சொத்து, நீ என்னடா கையெழுத்து போட்டு விற்று திங்கிறதுக்குன்னு மூட்டா பேலன்னு கேள்வி கேட்கான். புரியா? பட்டா போட்டு பவர் போட்டு நான் கொடுக்கலடா, நீ எதுக்குடா பட்டா போட்டு பவர் போட்டு நீ அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கிற. இதில் பத்திரம் மாற்றி போட்டிருக்கான் கைலாசத்தில். எல்லாம் அந்த 8 இருக்குது கணக்கு. இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்து வரமாட்டான். அதுக்கு டைம் வரும். டைம் வரையில் தான் அந்த கேள்வி கேட்பான். ஐயா கடவுளே நீங்களே சொல்லுங்கன்னு கேட்பான் கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து. அதுக்கு தான் இன்றைக்கி திருவோடு வழக்கறிஞர் போட்டால் தான் சரி வரும். வழக்கறிஞர்கள் தப்பாக ஆட்டத்துக்கு போகிற நீதிமன்ற கோர்ட்டுக்கு உள்ளே போவே இல்லை. அந்த திருவோட தூக்கி தான் போவோம். வீட்டு வாசல் போயிடுச்சு. கன்னிமார்கள் பூரா தூக்கி எறிஞ்சிடும். சாமி பவர், கடவுள் பவர். சரியா? மதமாக ஜாதி உன் பவர் நீ அடித்த பேப்பரை நீ வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளை போட்டு நாக்கை போட்டு நக்கிக்கோ அப்படின்ட்டான் கடவுள். புரியுதா இல்லையா? நீதிமன்றம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வெட்ட வெளிச்சத்தில் உலக நாடே வரும் பார் அந்த நேரம். அப்போ தான் பயப்படுவான். சிட்டி கிராமத்தில் பயந்து ஓடுவான். தப்பு செஞ்சு வச்சுருக்கோம், கடவுள் நீதிமான் பிடிக்கும். கடவுள் அப்படி தான் பேசுவான் கிராமத்தில். கடவுள் பிடிக்கும், கடவுள் தான் பிடிக்கும் அப்படிமா. புரியுதா இல்லையா? தப்பு செஞ்சு வச்சுருக்கோம். 7 செம்ம தின்னு கொளுத்து நக்கி குடும்பமாக உட்காந்து நாக்கிய போட்டு நக்கி பூரா 2ஆம் நம்பராக விட்டு பாடாக்கியிருக்கோமனு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் வாரான், கார்லேயே வாரான் பார்க்க. எட்டி நின்று பார்த்து ஓடுதான் ஓட்டம் கொன்றுவான். அவ்வளோ தப்பு செஞ்சுட்டு உள்ளே வர முடியாது கைலாசத்தில். புரியுதா?
இப்போ எல்லாம் கன்னிமார் இறங்கிருச்சு உள்ள கைலாசத்தில். இன்னும் அவன் காலை வைக்கட்டும், அவனுக்கு டைம் இவன் குறித்து கொடுப்பான் கடவுள். அவன் குடும்பத்தில் காளிவண்ணீர் கன்னிமார் அப்படின்னு கொடுத்துருவார், கடவுள் கொடுத்துருவான். முடிஞ்சுவோ, கதை முடிஞ்சுவோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது இவ்வளோ நாள் கனவு கொடுத்தத விளையாட்டு விளையாண்டுட்டான். வா பத்திரம் போடு, புறக்கர் வா, கட்சி கொடியை தூக்கிட்டு வா, கட்சி கரை வேட்டியை கட்டிட்டு வா. ஏண்டா கண்டார் வழிமான கட்சி வேட்டி கரை வேட்டி கொடியை தூக்கிட்டு வாரியாடா அவருக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி. ஏண்டா முட்டா பேலை, எவ்வளோ பெரிய தப்பு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி ஆள்ற சேட்டை, இவனுடைய சேட்டை. சூரியன் ஒதிக்கிறது இவன் தான், நட்சத்திரத்தை தூக்கி போட்டு எப்படி ஒதிக்கா வெளிக்க வெறிச்ச விடிவு கொடுக்கானா கடவுள். அவன் கையில் போயிடுச்சு, அடைவு அவன் கையில் இருக்குது. இப்போ முதல் கும்பிடுறது புழு பூச்சி, ஆடு மாடு கோழி பறவைகளை கும்பிடுது கடவுளை பார்த்து. அதை அழித்து திங்கிற முட்டா குய்மனை, அறிவட்ட முட்டா குய்மனை. புரியாதியா? 8/7 இருக்குது. நான் உட்கார்ந்த அப்புறம் என் குடும்பத்தை கண்கலங்க வைப்பான், கண்ணீர் விட வைப்பான். மானிடப்பே குடும்பமே அத்தளிச்சு தத்தளிச்சு பூமியில் பிள்ளைய என்னை பார்த்து தான் கெஞ்சும், கண்ணீர் விடும். அந்த அளவுக்கு வச்சுட்டான், அந்த அளவுக்கு வைக்கான் கைலாசத்தில். ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டா மானிடப்பே மாண்டு போவ, கொட்டல் மண்டை உன் ரத்தம் எல்லாம் செதறி போவோம். அவன் என்ன சொல்லுதான், தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் ஃபுல்லாக தப்பு செஞ்சு வச்சுருக்கான், தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன அந்த கேள்வி கேட்கான். 2ஆம் நம்பர் ஏட்டா ஓட்டாவா நான் கொடுத்துருக்கேன், அந்த கேள்வி கேட்கான் கடவுள். இன்னும் அந்த பக்கத்தில் கைலாசத்தில் பக்கத்தில் நீதிமன்றம் கோர்ட்டு இருக்குது. 15 கிலோமீட்டர் தான், 15-20 கிலோமீட்ரு. 15 தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம், 20 கிலோமீட்ரு சிலிவுத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு. எப்படி நீதிமான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ நீதிபதி ஜட்ஜி கோட்டார். அப்போ கீழே எதை அடைக்கணுங்கிற கணக்கு இப்போ போட்டான். இதுதான் 8/7 இருக்குது. வழக்கறிஞர்கள் பெட்டிஷன் தூக்கிட்டு போகிறதே திருவோட தூக்கி உள்ளே வருவான். அவன் வீட்டில் இருந்து வெளியே கிளம்பியில திருவோட தூக்கி போவான். கார் வண்டியில் போவான், 2 வீலரில் போவான். கதம் கதம். இதுதான் ஆணும் பெண்ணும் இந்த செம்மத்தில். கோட்டார் புரிஞ்ச தன்மை தெரியும். கை வைக்கார் கடவுள். ரொம்ப அது கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. கடவுள் பூமியில் இறங்கிட்டார். அவங்க குடும்பத்தை போய் நம்ம தப்பு செய்யக்கூடாது. பூமியில் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார். சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம படுத்து எந்திரிச்சு பிள்ளைகளை பார்க்க வைக்க எல்லாம் நமக்கு ஆண்டு அனுபவிக்க கொடுத்துருக்கார் கடவுள். அவங்க குடும்பத்தை சோதனை பண்ணக்கூடாது, நம்ம விளையாடக்கூடாதுன்னு அந்த சிந்தனை இப்போ வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அதுக்கு தான் எங்கே போகுது இந்த கீழே வழக்கறிஞர் பெட்டிஷனுக்கு திருவோடு. இன்று நாள் திருவோடு, இந்த வெளிச்சமே திருவோடு கொடுக்கும். விட்ட நட்சத்திரம் விடிவு திருவோடு. அந்த பேப்பர் எல்லாம் மூடிட்டு தூக்கிட்டு போவான்ல, அதில் திருவோடு உட்காந்துருக்கோம் வழக்கறிஞர்களுக்கு. புரியுதா இல்லையா? அப்படின்னா தான் கதை முடிக்க முடியும், கதை துஷ்டு தண்டனைக்கு எடுக்க முடியும் அப்படின்ட்டான். முக்கால் சத்தியாப்பா புரிஞ்சுக்கோ.